நம்ம ஸ்கூலுக்கு எவ்வளோ தண்ணி செலவாகுது, ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒரு விஷயம் கேட்கணும். உங்க பேரு, நீ என்ன வேலை செய்றீங்க, எந்த ஸ்கூல் வேலை செய்யலாம்? பேர் பார்த்தீங்கன்னா எண்ணூர் கத்திர ஸ்கூலில் 6வது குடிநீர் தண்ணி போடுறேன். நகராட்சி மூலமாக கொடுத்துருக்காங்க. இந்த மிஷின் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறது? இந்த மிஷின் வந்து கெட்ட தண்ணியாக நல்ல தண்ணியாக மாறும். யூஸ் பண்ணுறதுனா ஒரு 1500 லிட்டர் வந்து நம்ம குடிக்கிறது வேஸ்ட் ஆகிறது வந்து ஒரு 7000 லிட்டருக்கு மேலே வேஸ்ட் தண்ணி 7000 லிட்டர் போகும். அது வந்து நல்ல தண்ணி வந்து 1500 லிட்டர் தான் கிடைக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளோ வாட்டி 3 வாட்டி போடும். ஒரு வாட்டி போட்டோம்னா 500 லிட்டர் ஃபுல் ஆயிடுச்சா தானாக ஆஃப் ஆகிடும். நீங்கள் டைமிங் எப்போ போகிறீங்க? காலையில் கரெக்டாக 6 மணிக்கு ஒரு வாட்டி மோட்டர் போடுவோம். 6 மணிக்கு போட்டோம்னா கரெக்டாக 2 ஹவர் கரெக்டாக போடுவோம். 500 லிட்டர் எனக்கு 2 ஹவர் ஆகும். 2 ஹவர் முடிஞ்சோன்னா அது ஆட்டோமேட்டிக் ஃபுல் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு டைம் 11 மணிக்கு வந்து மறுபடியும் போடுவோம். மறுபடியும் போட்டு மறுபடியும் ஜாலி ஆயிடுச்சுன்னா சாப்பாடு ஒரு வாட்டி மொத்தம் 3 வாட்டி போடுவோம். இப்போ லாஸ்ட் முடிச்சுட்டாங்க. இதோட தண்ணி வந்து கிணறு இருக்குது பக்கத்தில். அந்த கிணத்துல வந்து தண்ணி இருக்குது. யாராவது பைப் வருது உள்ள அந்த 2 டேங்க்ல தண்ணி நிறையும். அந்த டேங்க்ல நிறைஞ்சி இந்த பைப் வழியை வந்து இந்த மோட்டர் வழியை வந்து இந்த தூக்கில் வந்து இதுதான் இதில் தண்ணி வந்து எதாவது தண்ணி வந்து அது போயிட்டு அந்த பைப்பு நாலு வரும். டேங்க்ல தண்ணி வருதுல்ல, கிணத்துல தண்ணி வரணும்னா இந்த டேங்க் அந்த டேங்க்கும் புல் பண்ணிட்டு ஆற வச்சு அந்த பைப் வழியை போய் அந்த பக்கம் போகும். அந்த பக்கம் போய் ஃபில்டரில் வந்து அழுகு தண்ணி தனியாக எடுத்து நல்ல தண்ணி தனியாக போய் டேங்க். பயோவாட்டர் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ப்ராஜெக்டுக்காக உங்கள் தண்ணி எவ்வளோ சத்துணவில் எவ்வளோ தண்ணி செலவாகுது அப்படின்றதுக்காக ஒரு இது மாதிரி வேண்டாட்டி. உங்கள் பேர், நீங்கள் என்ன வேலை? நான் இங்கே உதவியாளராக இருக்கேன். கத்திவாக ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து உதவியாளராக இருக்கேன். என் பேர் ரேணுகா. ஆண்டி, அரிசி வேக வைக்க எவ்வளோ தண்ணி? அரிசி வேக வைக்க ஒரு 2 கேன் ஆகும். 2 கேன் ஆகும். அரிசி கழுக ஒரு 4-5 கூட ஆயிடலாம். முட்டை வேக வைக்க எவ்வளோ தண்ணி ஆண்டி? வேக வைக்க எப்படியும் ஒரு 1.5 கேன் ஆகும். காய்கறி கழுவ உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது? அலசறதுக்கு எப்படியும் ஒரு 2 கேன் அப்படி ஆகும். எப்படி அதை பொறுத்து நல்லா சுத்தமாக கழுவும் 2 கேனுக்கு மேலே தான் காய் வருதோ அவ்வளோ பண்ணுவோம். எந்தெந்த சாப்பாடுங்களுக்கு எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுறீங்க? இப்போ வந்து சாம்பாருக்குன்றது வந்து ஒரு 2 கேன் ஆகும். ஏன்னா சாம்பார் நல்லா தளர வேக வைக்கணும். இப்போ டம்மு அப்படின்னும் போது ஒரு கேன் 1.5 கேன். அந்த அரிசி எவ்வளோ அளவு போடணும் அந்த அளவு தண்ணி 1.5 கேன் ஆகலாம். 1.5 கேன் டம்மில் போடுறது வந்து 1.5 கேன். சாம்பார் கீரை சாதத்துக்கு வந்து 2 கேனுக்கு மேலே. ஏன்னா சாப்பாடு நல்லா கொதிக்கணும், தளர வரணும் சாப்பாடுனால ஒரு 2 கேனுக்கு மேலே ஆகும். டம்முக்கு மட்டும் 1.5 கேன் தண்ணி ஆகும். காய்கறி அலசத்துக்கு ஒரு 2 கேன் தண்ணி யூஸ் ஆகும். பாத்திரம் விளக்குறதுக்கு எப்படியும் ஆகும் ஒரு 3-4 கேன் சுத்தமாக விளக்கி எடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 4 கேனுக்கு மேலே. அது கணக்கு பண்ண முடியாது எவ்வளோ சுத்தமாக கழுவணும். காய்கறினா நான் 2 ஊற்றுறது எனக்கு தெரியும். அது வந்து நான் தண்ணி குழாயிலேருந்து பிடிச்சிக்கிறதுனால எனக்கு கணக்கு தெரியாது. எவ்வளோ சாம்பார் இருக்கோ அவ்வளோ கழுவலாம். வணக்கம்ண்ணா. நாங்கள் வந்து கத்திவாக்கம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்து விப்ரோ
விப்ரோ எர்த் அண்ட் சஸ்டைனபிலிட்டி எஜுகேஷ்னல் ப்ரோக்ராமில் வந்து பயோ வாட்டர் ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மெட்ரோ வாட்டர் வந்து இந்த சப்ளையில் எங்கே போகுது, எந்தெந்த இடத்துக்கு அனுப்புகிறீங்க, எவ்வளோ நேரம் வந்து இந்த தண்ணியை விடுவீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. என் பேர் நவீன். நான் இங்கே ஒரு ஆப்ரேட்டராக இருக்கேன். இந்த டேங்கோட மொத்த கெப்பாசிட்டி வந்துட்டு 5 lakhs 5 லட்சம் லிட்ரு. இந்த 5 லட்சம் லிட்ரு தான் வந்துட்டு இங்கே சுற்றி இருக்கிற ஊர் நெட்டுக்குப்பம் இங்கேருந்து ஆரம்பித்து பெரிய குப்பம், எர்ணாவூர் குப்பம், இந்த பக்கம் வந்துட்டு காமராஜ் நகர், ஒரு 10-12 ஊர் வரைக்கும் இங்கேருந்து தான் இந்த டேங்க்லேருந்து தான் சப்ளை ஆகும். டெலிவரி டைம் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு 1 hour, மினிமம் வந்துட்டு ஒரு 45 minutes இவ்வளோ தான் வந்துட்டு டெலிவரி டைம் வந்து ஓகே. இப்போ வந்து இது வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஊருக்கு போடுவீங்க? ஒரு நாளைக்கு வந்துட்டு பிரித்து வருவோம். இப்போ வந்துட்டு நம்ம நெட்டுக்குப்போம், எண்ணூருக்குப்போம், இந்த தாளங்குப்பெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி கொடுத்தோன்னா நாளைக்கு இல்லை, அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே. இப்போ இன்றைக்கி கொடுக்குறப்போ வந்துட்டு இங்கே நெட்டுக்குப்போம், தாளங்குப்பெல்லாம் இன்றைக்கி கொடுக்குறோன்னா மறுநாள் இந்த பக்கம் பெரிய குப்பம், எஸ்எம் நகர் இப்படி தான் போகும். ஆனால் 1 day விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த பக்கம் ஒரு நாள் கொடுத்தோன்னா அடுத்த வாட்டி இந்த பக்கம், அதுக்கு அடுத்த நாள் அப்படியே ரொட்டேஷன் மாற்றி ரொட்டேஷன் பண்ணிட்டு வரும். இதில் எப்படி தண்ணி ஃபில் பண்ணுவீங்க? இது பம்பு ஒரு 2-3 மோட்ரு இருக்குங்க. இது அந்த பம்பா? இது வந்து நம்மளுக்கு வந்து இன்கமிங் தண்ணி வரலைங்க, தண்ணி ஊற்றுக்குல, அது வந்து நம்மளுக்கு அங்கே கட்டிவாக்கிலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு. அங்கேருந்து வந்துட்டு வந்துட்டுருக்கு. இந்த ஒரு சம்பு மாதிரி இருக்கும், உள்ளே ஊற்றி இந்த வழியாக மேலே மேலே ஏறி. இப்போ வந்து இப்போ ஒரு ஊருக்குன்னா எவ்வளோ லிட்டர் வந்து போகும்? ஒரு ஊருக்குன்னா 50,000 லிட்ரு. 50,000 லிட்ரு? ஒரு ஊருக்குல ஒரு ஊருக்கு மேக்ஸிமம் வந்துட்டு 1 லட்சம் லிட்ரு. இப்போ இன்றைக்கி 50,000 லிட்ரு வந்துட்டு தெரு ஒரு 10 தெருக்குன்னா 5 தெருக்கு தான் அந்த 50,000 லிட்ரு. நெக்ஸ்ட் டே அடுத்த 5 தெருவுக்கு வருவாங்க. ஒரு ஊருக்கு மேக்ஸிமம் 1 லட்சம் லிட்ரு தேவை. இப்போ தண்ணியை வந்து பிரித்து விடுவீங்க? ஏன்னா தெரு அதிகமாக இருக்கிறதுனால பிரித்து கொடுக்கும். மொத்தமாக ஒரு ஊருக்கு 10,000 50,000 தண்ணி டைம். வணக்கம்ண்ணா, நாங்கள் வந்து கத்திவாக்கம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்து விப்ரோ எர்த் அண்ட் சஸ்டைனபிலிட்டி எஜுகேஷ்னல் ப்ரோக்ராமில் வந்து பயோ வாட்டர் ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மெட்ரோ வாட்டர் வந்து இந்த சப்ளையில் எங்கே போகுது, எந்தெந்த இடத்துக்கு அனுப்புகிறீங்க, எவ்வளோ நேரம் வந்து இந்த தண்ணியை விடுவீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரும் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க மட்டும் சொல்லுங்கள். என் பேர் நவீன். நான் இங்கே ஒரு ஆப்ரேட்டராக இருக்கேன். டேங்கோட மொத்த கெப்பாசிட்டி வந்துட்டு 5 lakhs 5 லட்சம் லிட்ரு. 5 லட்சம் லிட்ரு தான் வந்துட்டு இங்கே சுற்றி இருக்கிற ஊர் நெட்டுக்குப்பம் இங்கேருந்து ஆரம்பித்து பெரிய குப்பம், எர்ணாவூர் குப்பம், இந்த பக்கம் வந்துட்டு காமராஜ் நகர், ஒரு 10-12 ஊர் வரைக்கும் இங்கேருந்து தான் இந்த டேங்க்லேருந்து தான் சப்ளை ஆகும். டெலிவரி டைம் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு 1 hour, மினிமம் வந்துட்டு ஒரு 45 minutes இவ்வளோ தான் வந்துட்டு டெலிவரி டைம். இப்போ வந்து இது வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஊருக்கு போடுவீங்க? ஒரு நாளைக்கு வந்துட்டு பிரித்து வருவோம். இப்போ வந்துட்டு நம்ம நெட்டுக்குப்போம், எண்ணூருக்குப்போம், இந்த தாளங்குப்பெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி கொடுத்தோன்னா நாளைக்கு இல்லை, அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே. இப்போ இன்றைக்கி கொடுக்குறப்போ வந்துட்டு இங்கே நெட்டுக்குப்போம், தாளங்குப்பெல்லாம் இன்றைக்கி கொடுக்குறோன்னா மறுநாள் இந்த பக்கம் பெரிய குப்பம், எஸ்எம் நகர் இப்படி தான் போகும். ஆனால் 1 day விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த பக்கம் ஒரு நாள் கொடுத்தோன்னா அடுத்த வாட்டி இந்த பக்கம், அதுக்கு அடுத்த நாள் அப்படியே ரொட்டேஷன் மாற்றி ரொட்டேஷன் பண்ணிட்டு வரும். இதில் எப்படி தண்ணி ஃபில் பண்ணுவீங்க? இது பம்பு ஒரு மோட்ரு இருக்குங்க. இது அந்த பம்பா? இது வந்து நம்மளுக்கு வந்து இன்கமிங் தண்ணி வரலைங்க, தண்ணி ஊற்றுக்குல, அது வந்து நம்மளுக்கு அங்கே கட்டிவாக்கிலேருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. அங்கேருந்து வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு பம்பு மாதிரி இருக்கும், உள்ளே ஊற்றி மேலே ஏறி. இப்போ வந்து இப்போ ஒரு ஊருக்குன்னா எவ்வளோ லிட்டர் வந்து போகும்? ஒரு ஊருக்குன்னா 50,000 லிட்ரு. 50,000 லிட்ரு? ஒரு ஊருக்குல ஒரு ஊருக்கு மேக்ஸிமம் வந்துட்டு 1 லட்சம் லிட்ரு. இப்போ இன்னைக்கு 50,000 லிட்ரு வந்துட்டு தெரு ஒரு 10 தெருக்குன்னா 5 தெருக்கு தான் அந்த 50,000 லிட்ரு. நெக்ஸ்ட் டே அடுத்த 5 தெருவுக்கு வருவோம். ஒரு ஊருக்கு மேக்ஸிமம் 1 லட்சம் லிட்ரு தேவை. இப்போ தண்ணியை வந்து பிரித்து விடுவீங்க? ஏன்னா தெரு அதிகமாக இருக்கிறதுனால பிரித்து கொடுக்கும். மொத்தமாக ஒரு ஊருக்கு 10,000. தண்ணி டைமிங் எப்போனா விடுவோம்? டைமிங் மார்னிங் 7 to 8 வரைக்கும். 7 o'clock ஆரம்பிச்சு 8 o'clock. ஈவினிங் எதாவது விடுவீங்களா? ஈவினிங் ஒரு ரேர் டைமில் ஏன்னா ஈவினிங் 4 o'clockலேருந்து 5 o'clock அதுதான் தண்ணி நம்ம டெலிவரி கொடுக்குறீங்கன்னா. சரி, பக்கத்தில் வேறு ஒரு டைம் இருக்குது. இந்த ஸ்கூல் பக்கத்தில்
டைம் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, எடு பரவாயில்ல. அது என்னன்னு அது எந்த ஹவுசிங் அதுதான் ஹவுஸ் லைன் சப்ளை. தண்ணி வந்துட்டு கொஞ்சம் இப்போ டிலே ஆகும், ஒரு 5 நாள் 4 நாள் டிலே ஆகுதுன்னா கிடைக்கிறப்போ ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க தண்ணி இல்லாதனால. அதனால டைமிங்லாம் பார்க்க மாட்டோம், வந்தவொடனே அவங்களுக்கு கொடுத்துரும். அது டைம் எழுதி வச்சிருக்காங்க டைமிங். ஏன்னா திடீர்னு வந்து 1 வீக் ஆகும், ஒரு 5 days ஆகும் தண்ணி கொடுக்க லேட் ஆகும். நம்ம ஸ்கூல்லேருந்து கூட கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு, தண்ணி இல்லை. நீங்கள் கூட பேசியிருக்கீங்க. அந்த மாதிரி டைமில் தான் அந்த டைமிங்லாம் மிஸ் ஆகும். மற்ற டைம் ரெகுலராக வந்துட்டு மார்னிங் இல்லை ஈவினிங். ஈவினிங் அவ்வளோ ரேர் தான், மார்னிங் கம்பல்சரி மார்னிங். வெயில் காலத்தில் கொஞ்சம் கஷ்டம். வெயில் தண்ணி வந்து கொஞ்சம் வர இது டிலே ஆயிடுச்சுன்னா அது டைமிங். எங்க இருந்து நான் வருது? நமக்கு வந்துட்டு எர்ணாவூர் கத்தி, நமக்கு கத்திவாரத்துலேருந்து வருது. அவங்களுக்கு வந்து எர்ணாவூர் பூஸ்ட் அங்கே இருக்கும். அவங்களுக்கு நம்ம இது மீஞ்சூர் இல்லைன்னா ஏரியிலேருந்து வரும். இந்த பக்கம் புழல் ஏரி அந்த ஒரு மாற்றி இப்போ வாட்டர் பிளான்ட் இருக்குல்ல, அதுலேருந்து நம்மளுக்கு வரும். கடல் நீர் குடிநீர் ஆக்கி அதுலேருந்து தருவாங்க. கொஞ்சம் அங்கே ஏதாவது இதுவானா நம்மளுக்கு இந்த சைடு ஏரியிலேருந்து தருவாங்க. இதை க்ளீன் பண்ணுவீங்களாண்ணா? இது 6 months ஒன்ஸ் க்ளீன். 6 மாதத்துக்கு வரும். சரி, ஓகே, தேங்க்யூ.